Hi friends, 180 days challengesல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 18. இன்னைக்கு நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 குட்டி 5 குட்டி வளர்க்குறவங்க பறன் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பறன் எப்படி அடிக்கலாம், பறன் அடிக்கும் போது செய்ய வேண்டிய வேலை என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் தான் மேலே இருக்க பறனும் நல்லாயிருக்கும். அதனால் பேஸ்மெண்ட் நல்லாவே ஸ்ட்ராங்காக போடுங்க. 5 அடிக்கு தள்ளி போட்டு நல்லா சிமுண்டு நல்லா கலவையை போட்டு நல்லா அடித்து தள்ளிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டை, பறனுக்கு தேவையான கட்டை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா சாதாரண கட்டையை நீங்கள் கடையில் போய் கட்டிங்கனாலே நல்லா கனத்த கட்டையாக வாங்கிக்கோங்க. ரெண்டு விதமாக கட்டை போடுவாங்க. நம்ம போட்டிருக்க கட்டை வந்து வீட்டில் மேலே டாப்பில் போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான கட்டை. இல்லை இது இல்லைனா அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி பனங்கட்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம். பனங்கட்டையில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வந்து ஆணி அடிக்கிறது, ஸ்க்ரூ இறக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி போன வீடியோவில் ஆணி அடிக்கக்கூட அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ என்ன ப்ரோ செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரூ இறக்கிக்கோங்க. ஸ்க்ரூ இறக்கிறது என்ன ப்ளஸ், நாளைக்கு பறனை பிரித்தாலுமே நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரூவை மட்டும் உருவிட்டு அடுத்து நீங்கள் அந்த கட்டையை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆணிங்கிறப்ப உங்களுக்கு உருவிட்டீங்கன்னா ரீயூஸ் இருக்காது, கட்டையும் சீக்கிரத்தில் பிளந்துடும். இதனால் பிளந்தாலும் அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட்டை எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்க பழைய வீடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டை நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி வாங்கிக்கோங்க. நான் வச்சிருக்க எல்லா பொருளுமே சீட்லேருந்து எல்லாமே செகண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டை போட்டிங்கன்னா கரையா ஏறிடுமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். உங்கள் ஊரில் இருக்கிற பழைய ஒரு ஷாப்பில் போய் கழிவாயில் தருவாங்க. அந்த கழிவாயில் வாங்கி கட்டை கீழே ஊற்றி விட்டீங்கனாலே கரையா ஏறாது. அதே மாதிரி கட்டைக்கு தூண் ஊனும் போதும் சென்டிங் போட்டு ஊனுங்க. பறனுக்கு கீழேயும் நல்லா இடவெளி விட்டு போட்டிங்கன்னா அதனுடைய கழிவு அள்ளுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி நடுத்தும் நல்லா கனத்த தூணாக போடுங்க, நல்லது. பறன் அமைக்கிறது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்டோட கழிவு வந்து நம்மளுக்கு அப்படி சேரும். உங்களுக்கு இந்த கழிவை வந்து மொத்தமாக நீங்கள் சேர்த்து வச்சு தனியாக எடுத்துக்கலாம். இந்த நம்ம மண் தர மாதிரி கிடையாது, தனியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். தனியாக எடுக்கும்போது அதை இந்த மாதிரி மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரெவன்யூவாக இருக்கும். அது ஒரு ரெவன்யூவாக இருக்கும், உங்களுக்கு செலவுக்கு ஓடும். இந்த மாதிரி ரெவன்யூ வந்து உங்களுக்கு பறன் அமைச்சா மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பறனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 5. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.